வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கிரைம் டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் நம்பர் 22 பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 22 டெஸ்டோட பிடிஎஃப்மே நம்மளுக்கு டெலகிராம்ல இருக்கும். டெலகிராம்ல இருக்கிறத நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் டெலகிராம் லிங்க். அதுல இருக்கிறத நீங்க போய் ஃபாலோ பண்ணிட்டு அதுல எல்லா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அடிச்சு பாருங்க. ஓகேவா? அதுல டவுட்டா இருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம பார்க்க போறது 22வது டெஸ்ட் சீரிஸ். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்க்கணும். ஒரு புத்தகத்தில் 300 பக்கங்கள் உள்ளன. ஓகேவா? ஒரு புத்தகத்தில் 300 பக்கங்கள் உள்ளன. அந்த புத்தகத்தில் பக்க எண்கள் இடுவதற்கு மொத்தம் எத்தனை எண்கள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது எத்தனை டிஜிட் மொத்தமா 300 பேஜ் நீ போற ஃபர்ஸ்ட் பேஜுக்கு நீ 1 போடுவ. 300வது பேஜுக்கு எத்தனை டிஜிட் யூஸ் பண்றோம்? 3 டிஜிட் யூஸ் பண்றோம். அது மாதிரி 1ல இருந்து 300 நம்பர் போடுறதுக்கு எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் 1 முதல் 9 வரை சிங்கிள் டிஜிட்டுக்கு எத்தனை நம்பர் யூஸ் பண்றோம்? 9 நம்பர் இருக்கு. ஓகேவா? 9 இது பேஜ் நம்பர், பக்க எண்ணுன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இது எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிஜிட் தான் யூஸ் பண்றோம். 9 × 1 9 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து டபுள் டிஜிட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 10ல தான் ஸ்டார்ட் ஆகும். 10ல இருந்து 99 வரை டபுள் டிஜிட். சிங்கிள் டிஜிட் 9 இருக்கு. அது ஒரே ஒரு நம்பர் தான் யூஸ் பண்றேன். 9 × 1 9 போட்டாச்சு. அடுத்து 10 டபுள் டிஜிட் ஸ்டார்ட் ஆகுது 10ல இருந்து 99 வரை. ஓகேவா? இதுல மொத்தம் எத்தனை? 10ல இருந்து 99 வரை மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாரு. 9 தூக்கிடு. அப்ப மொத்தம் 99 9 தூக்குனா மொத்தம் 90 நம்பர் இருக்கு. 90 பேஜ் இருக்கு. 90 பக்கம் இருக்கு. அந்த 90 பக்கத்துக்கு 2 டிஜிட் யூஸ் பண்றான். அப்ப 90 × 2 180 நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து ட்ரிபிள் டிஜிட் எப்ப ஸ்டார்ட் ஆகுறான்? 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறான். 100ல இருந்து அவன் கேட்கறது 300 வரை அப்படின்னு கேட்கறான். அப்ப ட்ரிபிள் டிஜிட் மொத்தம் 300 வர ட்ரிபிள் டிஜிட் எத்தனை பக்கத்துக்கு 300 இந்த ட்ரிபிள் டிஜிட் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். 300ல 99 இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 99 இருக்கு. 300ல 99 கழிச்சிரு. அப்ப மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 201 இருக்கும். அந்த 201 நம்பருக்கு எத்தனை டிஜிட் யூஸ் பண்றான்? 3 டிஜிட் யூஸ் பண்றான். அப்ப 201 × 3 3ஆல பேருக்குன்னா 200 × 3 600 ஆயிரும். பிளஸ் ஒரு 3 603 இருக்கும். இதை கூட்டினா ஆன்சர் வரும். 603 ஒரு 180 603 ஒரு 180 பிளஸ் ஒரு 9 9 3 12க்கு 2 ரிமைனிங் 1 9 7 792 பேஜ் மொத்தமா யூஸ் பண்ணிருப்பாங்க. மொத்தமா எத்தனை நம்பர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 300 பேஜுக்கு 792 நம்பர் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இது சிங்கிள் டிஜிட் பேஜ் நம்பர்ல 1 2 3 9 வர எத்தனை பேஜுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா 9 பக்கத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் பேஜ் சிங்கிள் நம்பர் டிஜிட். அதனால 9 × 1 போட்டேன். அடுத்து டபுள் டிஜிட் எத்தனை நம்பர் யூஸ் பண்ணா 10ல இருந்து 99 வரை இருக்கு. அது எத்தனை பக்கம் யூஸ் பண்றாங்கன்னா சிங்கிள் டிஜிட்டை கழிச்சிரு 9 கழிச்சிரு 99 வரை 99 நம்பர்ல 9 கழிச்சா 90 பேஜுக்கு டபுள் டிஜிட் யூஸ் பண்றான். அப்ப 90 × 2 180. ட்ரிபிள் டிஜிட் எத்தனை யூஸ் பண்ணுவான்னு பார்த்தோம்னா 100ல இருந்து 300 வரை. அப்ப 100ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி இருக்கிற 99 வரை கழிச்சிட வேண்டியதான். 300ல 99 போயிடுச்சு அப்படின்னா 201 பேஜுக்கு 3 நம்பர் யூஸ் பண்றான். அப்ப 201 × 3 603 3ஐயும் கூட்டினா ஆன்சர் வரும். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டுட்டே இருந்திருப்பாங்க. எஸ்ஐபிசிக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின் நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து 2வது கொஸ்டின் கணித குறியீடு. எப்போதும் ஒரு கொஸ்டின்ல கண்டிப்பா கணித குறியீடு வந்துடும். ஓகேவா? நம்ம கொஸ்டின்லயும் சரி வெளியில இருக்கிறதுலயும் சரி கண்டிப்பா கணித குறியீடு வந்துடும். நீ நல்லா பாத்துக்கோ, பிராக்டிஸ் பண்ணுங்க. போர்ட் மாஸ்டர் தப்பு பண்ணானா 25 48 6 12 2 இதுல பிளஸ்ன்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிருக்கான்? மைனஸ் சொல்றான். அப்ப மைனஸ். அடுத்து பெருக்கல் என்னன்னு யூஸ் பண்றான்? பெருக்கலானது வகுத்தல் எனவும். அப்ப இங்க வகுத்தல். அடுத்து என்ன சொல்லிருக்கான்? வகுத்தல் கொடுத்துருக்கான். வகுத்தல் ஆனது பிளஸ் சொல்றான். அப்ப இங்க பிளஸ். அடுத்து மைனஸ் ஆனது பெருக்கல்னு சொல்றான். இதை கரெக்டா சுருக்குனா ஆன்சர் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் நீ போர்ட் மாஸ் ரூல் படி வகுத்தல் யூஸ் பண்றோம். 6 48ல அடிச்சா 8 48. இங்க 12 × 2 24 அப்படின்னு வரும். 24 பிளஸ் இங்க என்ன இருக்குது? இது சுருக்குனாலே டோட்டலா 8 இருக்கும். ஓகேவா? முன்னாடி என்ன இருக்குது? 25 மைனஸ் 8 பிளஸ் 24 25 ஒரு 24 கூட்டிரு 49 மைனஸ் 8 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 49ல 8 போச்சு அப்படின்னா 41. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 41 பிளஸ் 2ஐயும் கூட்டிட்டேன். 25 24ஐயும் கூட்டிட்டேன். மைனஸ் தனியா கழிக்கிறேன். ஓகேவா? சரி, 49ல 8 போச்சுன்னா 41. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 41. 2வது கொஸ்டின் ஆன்சர். சரி, அடுத்து 3வது கேள்வி. 3 ஆண்கள் அல்லது 6 சிறுவர்கள். நிறைய பேர் இந்த கொஸ்டின் தப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? 3 ஆண்கள் அல்லது 6 சிறுவர்கள் 20 நாளில் ஒரு பணியை செய்து முடிக்கின்றனர். அல்லதுன்னு கொடுத்திருப்பான். கீழே மற்றும் கொடுப்பான். 6 ஆண்களும் 8 சிறுவர்களும் அதே வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்?
6 ஆண்களும் பிளஸ் 8 சிறுவர்களும் சேர்ந்து செய்ய எவ்வளவு நாட்கள் ஆகும் கேக்குறானா, ஆண்கள்னு கொடுக்கும் போது மேல என்னன்னு கேட்டு இருக்கான், 3 ஆண்கள் கேக்குறானா, அந்த 3 பிளஸ் 3 இன்ட்டு எவ்வளவு நாள் வேலை செய்யறாங்க, 20 நாள் வேலை செய்யறாங்க, டிவைடட்ல போட்டுவோம். அங்க சிறுவர்கள் கேட்கும் போது சிறுவர் எத்தனை சிறுவர்கள் இருக்காங்க, 6 சிறுவர்கள் 20 நாள்ல வேலை செய்யறாங்க. சுருக்கம்னா ஆன்சர் வரும். ஓகேவா, கேள்வியை போட்டுக்கோ, 6 ஆண்கள் 8 சிறுவர்கள். மேல கொடுத்த டேட்டாவை பாரு, 3 ஆண்கள் அல்லது 6 சிறுவர்கள் 20 நாள்ல. அப்ப 3 ஆண்கள் 20 நாள்ல, இங்க சிறுவர்கள் 6 சிறுவர்கள் 20 நாள்ல, கீழே டிவைட் பண்ணா ஆன்சர் வரும். ஓகேவா, இத பாரு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், நீ ஆண்கள் சிறுவர்களை விட்டுரு. ஓகேவா, நான் எழுதி இருக்கிற நம்பரை விட்டுரு, லெட்டரை விட்டுரு, மீதி இருக்கிறத மட்டும் பாரு. 20 வெளியில எடுத்துரு, 1/20 வெளியில எடுத்துரு. மீதி என்ன இருக்குது, 6/3 பிளஸ் இங்க என்ன இருக்கும், 8/6 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, கீழே இங்க 3 6 இருக்கு, கீழே இருக்கிறதுக்கு எல்சியம் பாரு. இது எல்சியம் பாக்குறது என்ன, 2ஆல பெருக்குனா 6 மாறிடும், மேல 2ஆல பெருக்குனா 6 மாறிடும். அப்ப அப்படியே என்னன்னு எடுத்துக்கலாம், 1/20 அப்படியே வெளியில இருக்கு, உள்ள என்னன்னு மாறிடும், கீழே வந்து 6 மாறிடும். 2 × 3 6, இங்க கீழே ஒரு 6 இருக்கு, மேல இருக்கிறது 6 2 12 பிளஸ் 8 20. கீழே 6 காமனா வச்சுக்கிட்டா அப்படின்னா மேல 2 கூட்டுறதான், 6 2 12 பிளஸ் 8 20 மாறிடும். இந்த 20 மேல இருக்கிற 20 கேன்சல் ஆச்சு அப்படின்னா அப்ப ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/6, 6 நாட்கள்னு இருக்கும், அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 6 நாட்கள் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, நீ என்ன பண்ற அப்படின்னா அல்லதுன்னு கொடுப்பான், கீழே மற்றும் கொடுப்பான், அந்த இடத்துல மற்றும் கொடுப்பான், இந்த கொஸ்டின்ல கொடுக்கல. ஓகேவா, கொடுப்பான். நீ என்ன பண்றன்னா இந்த 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் கேட்டா அதை கூட்டிக்கோ, 6 ஆண்கள் பிளஸ் 8 சிறுவர்கள். கேள்வி கேட்கிறது 6 ஆண்களுக்கு கீழே ஆண்கள் எத்தனை பேர் வேலை செய்யறாங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிக்குவோம், சிறுவர்கள் கீழே சிறுவர்கள் எத்தனை பேர் செய்யறாங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிக்குவோம், சுருக்குன்னு ஆன்சர் வரும். ஓகேவா, சரி, இது எத்தனாவது கேள்வினா 3வது கேள்வி. அடுத்து 4வது கேள்வி. 4வது கேள்வி ஒரு ரூட்ல ஆன்சர் கொடுத்துருக்கான். ஓகேவா, √3n = 729. இந்த ரூட்டை கேன்சல் பண்றதுக்காக 2 சைடும் ஸ்கொயர் பண்றேன். இங்க ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப 3n = இந்த சைடுல என்ன இருக்கும், 729 × 729 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 729 × 729 3 பவர்ல எழுதணும். அப்ப என்ன எழுதலாம் அப்படின்னா 9 கியூப் தான் 729, 9 கியூப் தான் 729. இந்த 9 கியூப் என்ன எழுதுற அப்படின்னா 3 ஸ்கொயர் தான் 9, அதோட கியூப் தான் 729. அப்ப 3 பவர்ல 2 இருக்கு, அங்கிட்டு 3 இருக்கு, இங்க 2 3 என்ன செஞ்சுக்கலாம், நீ பெருக்கிக்கலாம். அப்ப 3 பவர் 6 தான் என்னன்னு அர்த்தம்னா 729ன்னு அர்த்தம். நீ அப்படியே இங்க 729ல 3 பவர் 6 இன்ட்டு இங்க 729ல 3 பவர் 6 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க நமக்கு ஃபார்முலா இருக்கா, a பவர் m இன்ட்டு a பவர் n = என்ன எழுதலாம், a பவர் m பிளஸ் n எழுதிக்கலாம். அப்ப 3 பவர் 6 இன்ட்டு 3 பவர் 6 என்னன்னு எழுதலாம், 3 பவர் 6 பிளஸ் 6 12 எழுதிக்கலாம். அங்கிட்ட என்ன இருக்குது 3 பவர் n இருக்குது, இங்கிட்ட என்ன இருக்குது 3 பவர் 12 இருக்கு. 3 விட்டு அப்ப n = என்னன்னு அர்த்தம், ஆன்சர் 12ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். கீழே 3 3 சமமா இருக்குது, மேல இருக்கிற n = 12. அவ்வளவுதான். அவன் n மதிப்பு என்னன்னு கேட்கிறான். ஓகேவா, அப்ப ஆன்சர் என்னன்னா 12. ஆன்சர் நல்லா தெளிவா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2 சைடு ஸ்கொயர் பண்ணிருக்கேன், ரூட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, இதுல ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். 729 × 729, 729 3ஓட பவர்ல எப்படி எழுதுறது அப்படின்றதா இங்க வேலை. 9 கியூப் தான் 729, 9 நான் எப்படி எழுதுறேன்னா 3 ஸ்கொயர் தான் 9. அப்ப 2 × 3 வெளியில இருக்கிறதா நீ பெருக்கிக்கலாம், 3 பவர் 6ன்னு மாறிடும். அப்ப 3 பவர் 6 × 3 பவர் 6ன்னு நீங்க எழுதிக்கலாம். வெளியில a பவர் m × a பவர் என்னன்னா அப்படியே வெளியில இருக்கிறது என்ன m பவர் m, மேல இருக்கிற m × n என்ன எழுதலாம், m பிளஸ் n எழுதிக்கலாம். அப்ப மேல இருக்கிறத கூட்டிட்டு 6 பிளஸ் 6 12 எழுதிட்டேன். அப்ப 3 பவர் n = 3 பவர் 12, m = ஸ்ட்ரைட்டா என்ன எழுதிடலாம் 12 எழுதிடலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12, 4வது क्वेश्चन ஆன்சர். ஓகேவா, சரி, அடுத்த கேள்வி. இது அடுத்த 5வது கேள்வி. இந்த கேள்வி நிறைய பேர் டவுட் கேட்டுட்டே இருந்தீங்க. ஓகேவா, இது ஹாக்கி, தமிழ் எழுதிக்கிறேன், இது ஹாக்கி, இது ஃபுட்பால், இது கிரிக்கெட். ஓகேவா, இது கிரிக்கெட் கீழே இருக்கிறது. படத்தில் எத்தனை ஹாக்கி வீரர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்கான். எத்தனை ஹாக்கி வீரர்கள் கால்பந்து மட்டும் விளையாடுறாங்க, யாரும் கால்பந்து விளையாடுறாங்க, அவங்க கிரிக்கெட்டை பத்தி சொல்லவே இல்லை, கிரிக்கெட் விளையாடாதவர்கள்லாம் சொல்லல, எத்தனை ஹாக்கி வீரர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஓகேவா சார், கால்பந்து விளையாடுறார்கள், எத்தனை ஹாக்கி வீரர்கள் கால்பந்து விளையாடுறார்கள் மட்டும் தான் கேட்கறான், கிரிக்கெட்டை பத்தி சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணா போதும் அப்படின்னா இது ஹாக்கி, ஓகேவா, இது கால்பந்து. அப்ப ஹாக்கியும் கால்பந்தும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த கூட்டினா போதும், ஹாக்கியும் கால்பந்தும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த, இந்த 2 இடத்த கூட்டினா போதும். இதுக்குள்ள கிரிக்கெட் வருது சார் எடுக்கணுமா, கிரிக்கெட்டை பத்தி அவன் சொல்லவே இல்லையே. கிரிக்கெட் விளையாடுபவர்கள் எத்தனை, கிரிக்கெட் விளையாடாதவர்கள்
ஹாக்கியும் கால்பந்தும் விளையாடி கிரிக்கெட் விளையாடுறவர்கள் எத்தனை கேட்டாதான் நீ கிரிக்கெட் நீ மறைச்சிடலாம். ஹாக்கியும் கால்பந்தும் விளையாடுறவங்க மட்டும் போட்டா போதும். அவன் கிரிக்கெட்டை பத்தி சொல்லவே இல்லை. ஹாக்கி கால்பந்து விளையாடுபவர்கள் எத்தனை பேர்னா இது ரெண்டா நீ கூட்டினா போதும். இதுல உள்ள நம்பர் என்னன்னு தெரியுது, பிளரா தெரியுது. இங்க என்னன்னு தெரியுது, உள்ள இருக்குது இல்ல என்ன என்ன நம்பர் இருக்கு இங்க உள்ள 22, இங்க இருக்கிறது 19. இது ரெண்டையும் ஆட் பண்ணா போதும் 22 19. 22 19 கூட்டா 9 2 11 1 ரிமைனிங் 1 4. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 41 இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஹாக்கி மற்றும் கால்பந்து விளையாடுபவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாலும் நீ கிரிக்கெட்டையும் சேர்த்து இந்த இந்த ஹாக்கி கிரிக்கெட்ல ரெண்டு காமனாக தான் பார்க்கணும். கிரிக்கெட்டை பத்தி நீ ஒரி பண்ணிக்கலாம். கிரிக்கெட் விளையாடாமல் 2 பேர் விளையாடுபவர்கள் எத்தனைன்னு கேட்டா தான் நீ இவனை உமீட் பண்ணிட்டு பார்க்கணும். ஓகேவா? இதுல நிறைய பேர் கீழே கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த கொஸ்டின்ல நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி. எக்ஸின் 35% என்பது 140. 35% என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 140 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1% என்னன்னு பாரு. 1% என்னவா இருக்கும்? 140 35ஆல டிவைட் பண்ண வேண்டியதான். 35ஆல அடி பார்க்கலாம். 4 35 எவ்வளவு அப்படின்னா 140. அப்ப 1% எவ்வளவு? 4. 1% எவ்வளவு? 4. அவன் என்ன கேட்கறான், எக்ஸின் மதிப்பு என்ன? அப்ப 100% என்னன்னு நீ பார்த்தா போதும். அப்ப 4 × 100 400 அப்படின்னு வந்துடும். 4 × 100 400ன்னு வந்துடும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 400. இதுல போடல அப்படின்னா நீ பாக்ஸ்ல போடலாம். 35% வந்து 140, 100% என்ன அப்படின்னு போடலாம். 35 இங்க அடிச்சனா 4 35 140, 4 × 100 400. அழகா இப்படி போட்டு போயிடலாம். அப்படி போட்டதுக்கு இப்படி போட்டு போயிடலாம். ஓகேவா? சரி, இது 6வது கொஸ்டின். ஆன்சர் பி ஆப்ஷன் 400. அடுத்து 7வது கொஸ்டின். எதிர் புள்ளி என்ன அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? எதுக்கு எதிர்ப்புள்ளி கேட்கிறான்? 4. அதாவது இது வந்து ஒரு பகடையா மாத்தணும் அப்படின்னா 4 புள்ளிகள் கொண்ட முகத்துக்கு எதிராக எந்த எண் வரும் அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் மேல இருந்து 1 விட்டு 1 பார்ப்போம், கீழே இருந்து 1 விட்டு 1 பார்ப்போமா. 2வது புள்ளியோட எதிர்ப்பக்கம் இங்க இருக்கிறது 5 புள்ளி. ஓகேவா? 1வது புள்ளியோட எதிர்ப்பக்கம் 6 புள்ளி. நடுவுல 3ஓட எதிர்ப்பக்கம் தான் 4 புள்ளி. அவன் கேட்கறது 4 புள்ளியோட எதிர்ப்பக்கம் கேட்கிறான். அப்ப 4 புள்ளியோட எதிர்ப்பக்கம் 3 இருக்கும் ஆன்சர். அவ்வளவுதான். 4ஓட எதிர்ப்பக்கம் 3, 3 எதிர்ப்பக்கம் 4, 1ஓட எதிர்ப்பக்கம் 6, 6ஓட எதிர்ப்பக்கம் 1, 2ஓட எதிர்ப்பக்கம் 5, 5ஓட எதிர்ப்பக்கம் 2. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இது 7வது கொஸ்டின். அடுத்து 8வது கொஸ்டின். 24ஆல் வகுப்படும் எண் எது? கீழ்கண்டவற்றுள் 24ஆல் வகுப்படும் எண் எது அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? 24ஆல் வகுப்படும் எப்படி பிரிக்கலாம்? 1 8 3ன்னு பிரிக்கலாம். இல்ல அப்படின்னா 4 6 24ன்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகேவா? 4 6 24. 4ஆல டிவைட் ஆகணும்னா என்ன கண்டிஷன்? நம்ம மேஜிக் நம்பர் இதுல என்னன்னு பார்த்தோம்னா 4 3 8 இந்த 3 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 4ஆல டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா மொத்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். 18 4ஆல டிவைட் ஆகாது. 10 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப மொத்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப அவ்வளவுதான், இது முடிஞ்சு. இந்த 2 நம்பருமே முடிஞ்சு, ஆப்ஷன்ல வராது. அப்ப மீதி இருக்கிற 2 ஆப்ஷன் இதுதான். ஓகேவா? அடுத்து என்ன செஞ்சுக்கலாம், 6 இதுக்குள்ளே வந்து. ஓகேவா? 8 செக் பண்ணலாம். 8 செக் பண்றது எப்படி? லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல டிவைட் பண்ணா 8ஆல வகுப்படும். இங்க லாஸ்ட் 3 டிஜிட் என்ன? 804. 8ஆல டிவைட் ஆனா என்ன இருக்கும்? 10 8 80, 4 மீதி நின்றுட்டே இருக்கும். ஓகேவா? டிவைட் ஆகாது. அப்ப இதுவும் வராது. 736 8ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 9 8 72, ரிமைனிங் 1 2 8 16. கரெக்டா பர்ஃபெக்டா டிவைட் ஆகும். அவ்வளவுதான். நீ ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். அப்ப 24ஆல டிவைட் ஆகுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன் தான் 24ஆல டிவைட் ஆகும். எதுலலாம் டிவைட் ஆகாதுன்னு ஒமிட் பண்ணனா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டிவைட் அண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் தான் நமக்கு எந்த கொஸ்டினுமே தெரியல, ஏதாவது ஒரு நம்பர் போடுறேன் அப்படின்னா நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். லாஸ்டா சொல்றேன் எப்படி வந்து எந்த கொஸ்டினுமே தெரியல, நான் ஏ சுத்த போறேன், பி சுத்த போறேன், சி சுத்த போறேன்னு சொல்றவங்களுக்கு எதுவுமே சுத்தாம லாஜிக் படி ஏதாவது ஒன்று சுத்து, இதை மாதிரி சுத்தினா உங்களுக்கு 70% வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம், டிவைட் அண்ட் ரூல. ஓகேவா? டிவைட் அண்ட் ரூல தனியாவே நான் உனக்கு இன்னொரு கிளாஸ் எடுக்கிறேன், நீ பாத்துக்கோ. சரி, இது 8வது கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போது 9வது கொஸ்டின். அடுத்து ஒரு எழுத்து இது அப்படிங்கிற லெட்டர் சீரிஸ். பியோட நம்பர் 2, சியோட நம்பர் 3, ஈயோட நம்பர் 5, ஹச்சோட நம்பர் 8, எல்லோட நம்பர் 12. என்ன செஞ்சிருக்கான்? 1 கூட்டியிருக்கான், 2 கூட்டியிருக்கான், 3 கூட்டியிருக்கான், 4 கூட்டியிருக்கான். அப்ப 5 கூட்டினா 17ன்னு வரும். 17ஆம் லெட்டர் என்ன? கியூ. அவ்வளவுதான். 17ஆம் லெட்டர் கியூ. அவ 2 லெட்டர் கேட்கிறான். அப்ப 17ல இருந்து இன்னும் ஒரு இங்க எத்தனை? 1 2 3 4 5 கூட்டினா 17. அப்ப 6 கூட்டினா 23ன்னு இருக்கும். 23ஆவது லெட்டர் டபிள்யூ. அப்ப ஆன்சர் கியூ டபிள்யூன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் கியூ டபிள்யூன்னு இருக்கும். டிஃபரன்ஸ் 1 2 3 4 5 போகுது. நம்பர் எழுதுனா வேகமா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது 9வது கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது 10வது கொஸ்டின். ஓகேவா? படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு சதுரம் போட்டு
அந்த சதுரத்துல பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை சதுரம் இருக்குதா பாரு. 1 2 3 4 உள்ளுக்குள்ள 4 இருக்கா, 1 2 3 4 இருக்கா. வெளியில ஒரு சதுரம் 5 சதுரம் டோட்டலா. அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிறதுல 4, வெளியில 1 5 டோட்டலா. ஒரு சதுரம் போட்டு அதுக்குள்ள ஒரு கூட்டல் குறி போடுறான் அப்படின்னா அதுல 5 சதுரம் இருக்குதா இருக்கும். இங்க பாரு எத்தனை சதுரம், 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. அப்ப 4லயுமே கூட்டல் குறி இருக்கு. 4 சதுரத்துக்கும் கூட்டல் குறி இருக்கு. அப்ப 4 × 5 எவ்வளவுன்னு பார்த்தா போதும். 4 × 5 20ன்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் 20. இந்த படத்துல எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேட்டா ஆன்சர் 20. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிரைம் டெஸ்ட் சீரிஸ் நமக்கு எத்தனை டெஸ்ட் போயிட்டு இருக்கு, 22வது டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஓகேவா? 22 டெஸ்டோட பிடிஎஃப்மே நமக்கு டெலிகிராம்ல கொடுத்துருக்கோம். நீங்க டவுன்லோட் பண்ணி டெலிகிராம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்டை பார்க்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.